ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக இந்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்கைம் அப்படின்னு சொல்றது வந்து சமூக வலைதளங்கள், இணையதளங்கள்ல தான் இந்த ஸ்கைம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து நேரடியாவே நிறைய பித்தலாட்டங்கள், நிறைய ஏமாற்றுக்கள், நிறைய பிரச்சனைகளை வந்து நாளாந்தம் நாம கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாளுமே உங்களோட பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்ல வந்து ஹேக் பண்றது, உங்களோட ஃபேஸ்புக்கை ஹேக் பண்றது, உங்களோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்றது, அது மூலமாக பணம் பறிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய ஸ்கேம் நடந்துச்சு. இப்ப நேரடியாகவே ஒரு பொருளை இணையதளத்துல காட்டி அந்த பொருளை விற்பனைக்காக போட்டு அதை விற்பனை தரகர் என்ற பெயரில் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு காணாம போற இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது. ஸோ சிம்பிளா ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு சகோதரர் வந்து ஒரு மோட்டார் பைக் வாங்குறதுக்காக ஒரு இணையதளத்தில் அதை பார்த்துருக்காரு, சம்பந்தமா டீல் பண்ணிக்காரு. ஸோ இங்க வந்து அவர் வெளியூர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ரொம்ப தூரத்துக்கு வந்து அதில் அந்த மோட்டார் பைக்கை வந்து கொள்வனம் செய்யறதுக்கு வந்திருக்காரு. ஸோ இங்க வந்த நேரம் எல்லாமே ஓகே, அவர் அதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல காசையும் கொடுத்துட்டாரு. பிறகு பார்த்தா அந்த பைக்குடைய ஓனர் வேற, அந்த ஓனருக்கு அதை விற்கக்கூடிய எந்த ஒரு தேவையும் இல்லை. ஸோ இடையில தரகர் வேலை பார்த்தவர் வந்து அந்த காசை அடிச்சுட்டு ஆள் மாறிட்டாரு. கடைசியில காசும் இல்லை, பைக்கும் இல்லை, இப்படியான சிச்சுவேஷன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது நடக்கிற 100 பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை. இது மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது. ஒரு பொருளை காட்டி அந்த பொருளுக்கு ஒரு விலையை சொல்லி அந்த காசை பறிச்சுட்டு பொருளை கொடுக்காம ஆக்குறது. இந்த மாதிரி நீங்க கேட்கலாம், அவ்வளவு பெரிய தொகையை வந்து ஏமாறதுக்கு முட்டாளா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப வந்து எல்லாமே ஃபேக்கா செய்யக்கூடிய செட்டப் இருக்குது. ஏஐ மட்டும் இல்ல, நிறைய வந்து இணையதளங்கள்ல எல்லாத்தையுமே ஃபேக்கா செய்யலாம். டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஆள்ல இருந்து, இடத்துல இருந்து, அமைவிடங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே ஃபேக்கா கிரியேட் பண்ணக்கூடிய ஜெனரேஷனா மாறிட்டு. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, யாருக்குமே நீங்க முன்கூட்டி எந்த ஒரு பணத்தையும் கொடுக்காங்க. நீங்க ஒரு பொருளை கொள்வனம் செய்யணும் அப்படின்னு சொன்னா பணத்தை நீங்க பொருள் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த பொருள் ஓகேவான்னு சொல்லி நீங்க பார்த்து உங்களுக்கு திருப்தி பட்டதுக்கு பிறகுதான் பணத்தை கொடுத்து அந்த பொருளை கொள்ளணும் செய்யுங்க. அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி பே பண்ணி நீங்க ஏமாந்து போகுமானா, இது வந்து உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்னாலும் சரி, உங்களோட இமெயில் இருந்தாலும் சரி, ஏதாவது உங்களுக்கு பின்கோட் வந்தாலும் சரி, அல்லது ஒரு ஏதாவது ஒரு கோட் நம்பர் வந்தாலும் சரி, இல்ல ஓடிபி வந்தாலும் சரி, இதை இன்னொருத்தருக்கு சொல்றது, இல்லைன்னு சொன்னா அது போல வந்து வர லிங்க்களை கிளிக் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடும் கவனமா இருங்க. இணையதளத்துல மட்டும் கிடையாது, நேரடியாகவும் கவனமாயிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கேம்ங்கிறது வந்து எல்லா ரூபத்திலையும் எல்லா முடல்லையும் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது. தயவு செய்து ஏமாறாதீங்க. எல்லாமே வந்து நம்ம நம்பக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். பட் அதுக்குள்ள ஒரு ஸ்கேம் இருக்கும். என்னன்னா அந்த அளவுக்கு தான். சிம்பிளா இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சூனியம் செய்யறதுக்காக ஒரு சூனியக்காரர் இடத்துல போயிருக்காரு. சோ அந்த சூனியக்காரர் எப்படின்னு சொன்னா, இவர் சூனியம் செய்ய வந்திருக்காரு, உங்களுக்கு ரொம்ப மோசமான முறையில் சூனியம் செய்யறாரு, யாருக்கு இவர் சூனியம் செய்ய போயிருந்தாரோ அவருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஒருத்தர் வந்து சூனியம் செய்ய வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கும், இந்த சூனியத்தை முறியடிக்கிற அப்படின்னு சொன்னா வந்து நீங்க இவ்வளவு பணம் தரணும் மாதிரி இவர்கிட்ட பேரம் பேசுறது மாதிரி இந்த மாதிரியான ஸ்கேமும் நடக்குது. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மிக மோசமான முறையில எல்லா ஸ்கேமும் நடக்குது. ஏமாறாதீங்க, தெளிவாரீங்க. உங்களோட நண்பர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. அதே போல வீட்டுக்கு வந்து யாசகம் கேட்டு வரவங்களே மிச்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ரூபத்துல வருவாங்க, ஒவ்வொரு சிந்தனையில வருவாங்க. தயவு செய்து உங்களோட வீடுகளில் வந்து கதவு தட்டுற நேரம் நீங்க கதவுல திறக்கவே வேண்டாம். அப்படிதான் நீங்க தர்மம் செய்யணும்னு சொன்னா கதவுக்கு உள்ளால ஏதோ ஒரு வழிகள்லாம் அந்த தர்மத்தை செய்யுங்க. வீட்டுல உள்ளுக்கு எடுத்து தண்ணி குடிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தூங்க போறோம்னு சொல்லுவாங்க. எக்காரணம் கொண்டும் உங்களோட வீட்டுக்குள்ள யாரையுமே, உங்களுக்கு தெரியாத யாரையுமே எடோ பண்ணாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. உங்களை பாதுகாக்கிறது உங்களோட கையில இருக்கு. அதே போல உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கணும், உங்க நண்பர்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.